Hi dear students, this is Hema. Welcome back to our channel utipz. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது rank listல நேம் வந்தவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங்ல சீட் கிடைக்குமா? இப்போ நீங்க இந்த அப்ளிகேஷன் rank list நேம்லாம் எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ டிஸ்ப்ளேல பாக்குறீங்க இல்லையா இந்த மாதிரி நமக்கு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து rank list யாருக்கு வந்திருக்கோ மதுமிதா அப்படினு கொடுத்திருப்பாங்க. நீங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரிஜினல் rank list காமிக்கிறேன். இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இதுதான் rank list. இப்படி தான் நமக்கு rank list வந்து official websiteல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா rank அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா இது வந்து ஜெனரல் rank இது அப்ளிகேஷன் நம்பர் இப்போ நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்களா அதுல அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்திருப்பாங்க இல்லையா உங்களுடைய நேம் உங்க கம்யூனிட்டி உங்களுடைய 12th மூணு சப்ஜெக்ட்ஸை வச்சு கால்குலேட் பண்ணி கட் ஆஃப் இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு பேர் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து போட்டவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க போன வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 58,104 பேருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனா அப்ளிகேஷன் போட்டவங்க எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா 63,000 பேர் ஏன் அத்தனை பேருக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒன்னும் ரீசன் கிடையாது அவங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு இதுலயே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிரும் எந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம்னு பாருங்க உங்களுடைய கம்யூனிட்டி உங்களுடைய 12th மார்க் ஷீட் உங்களுடைய 12th டிசி வந்து ரொம்ப முக்கியம் அதை சரியா நீங்க அப்லோட் பண்ணியிருந்தாலே போதும் ஏன்னா அதை வச்சுதான் ரேங்க் லிஸ்டே ரெடி பண்றாங்க சோ அதுலதான் நம்மளுக்கு தவறா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும் பட் 98% வந்து யாருக்குமே ரிஜெக்ட் ஆகாது அப்ளிகேஷன் போட்ட எல்லாருக்குமே ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்துரும் ரொம்ப 2% ரொம்ப ரேரான கேஸ்க்கு தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து அது முக்கியம் கிடையாது இம்பார்ட்டன்டான மேட்டர் என்னன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்தவங்க எல்லாருக்குமே கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள எல்லாருக்கும் क्वेश्चन இருக்கு கண்டிப்பா வந்து ரேங்க் லிஸ்ட்ல வந்த எல்லாருக்குமே கவுன்சிலிங்ல வந்து சீட்டு கிடைக்காது பட் ஆனா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு ஒரு 145 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கிறவங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண கூப்பிடலாம் அந்த கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு வந்து இருக்குது ஏன் வந்து எல்லாத்தையும் கவுன்சிலிங் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற சீட்ஸே கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2,200 சீட்ஸ் அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் எவ்வளவுங்கிறது உங்களுக்கு தெரியும் சோ அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு வந்து அட்டெண்ட் பண்ண கூப்பிடுவாங்க சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 145 வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் சோ இது வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணி தான் லாஸ்ட் 3 இயர்ஸ் டேட்டாவெல்லாம் வச்சு அப்ளிகேஷன்ல எத்தனை பேர் போட்டாங்க இந்த மாதிரி ஒரு இதை வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்றேன் ஒரு 145 கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிடுவாங்க அப்படின்னா ரேங்க் வந்து ஒரு 3,892 வரைக்கும் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து திருப்பியும் சொல்லிக்கிறேன் நான் எக்ஸ்பெக்ட் தான் பண்றேன் ப்ரெடிக்ட் தான் பண்றேன் கன்ஃபார்மா இதுக்கு வந்து இப்படி வந்துரும் ஒரு 145 கட் ஆஃப்க்கு வரும் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லவே இல்லை ஏன்னா திருப்பி அதை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க சோ இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ அப்ளிகேஷன் போட்டவங்க எல்லாருக்குமே ரேங்க் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு நேம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு 98% ரேங்க் லிஸ்ட்ல வந்தவங்க எல்லாத்தையுமே கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி கவுன்சிலிங் சீட்டு கிடைக்குமானா கிடையவே கிடையாது சோ இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ